மரணம் உங்களை தேடி வந்தால் உங்களால் அதை சங்கிலியால் கட்டி போட முடியுமா? ஒரு சாதாரண மனிதன் மரணத்தின் கடவுளையே ஏமாற்றி நரகத்திலிருந்து தப்பித்து கடவுள்களுக்கே சவால் விட்டால் என்ன நடக்கும்? இவற்றையெல்லாம் செய்த தந்திரங்களின் அரசன் என்று அழைக்கப்படும் சிசிஃபஸின் வியக்கத்தக்க கதையைத்தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். பண்டைய கிரேக்க நகரமான டெசாலியை ஆண்ட காற்றின் தெய்வமான மன்னன் எயோலஸ் மற்றும் அவரது மனைவி எனாரெட்டிற்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அவன் பெயர் சிசிஃபஸ். சிறுவயதிலிருந்தே மற்ற குழந்தைகளை விட மிகவும் புத்திசாலியாகவும் தந்திரசாலியாகவும் திகழ்ந்தான் சிசிஃபஸ். பொதுவாகவே அவன் எதற்கும் அஞ்சியதில்லை. தன் அறிவால் எதையும் வெல்ல முடியும் என்ற எண்ணத்தோடு வளர்ந்தான். அவனுக்கு ஒரு சகோதரன் இருந்தான். அவனின் பெயர் சல்மோனியஸ். எயோலஸிற்கு பிறகு டெசாலியின் ஆட்சி சிசிஃபஸுக்குத்தான் வரவேண்டும். ஆனால் அவனது சகோதரன் சல்மோனியஸ் சிசிஃபஸை ஏமாற்றி தந்திரமாக ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டான். இதனால் ஆத்திரமடைந்த சிசிஃபஸ் தன் தம்பியை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று எண்ணி ஆரக்கிள் ஆஃப் டெல்ஃபை எனும் குறி சொல்லும் இடத்திற்கு சென்று ஆலோசனை கேட்கிறான். அதற்கு டெல்பியின் ஆரக்கிள், உன் சகோதரன் சல்மோனியஸின் மகளான டைரோவை நீ திருமணம் செய்து கொண்டால் உங்கள் மூலம் பிறக்கும் குழந்தைகள் சல்மோனியஸை கொல்லும் என்று அருள்வாக்கு கூறியது. இதை கரிந்த சிசிஃபஸ் தனது தம்பியை பழிவாங்க அவனின் மகளான டைரோவை ஏமாற்றி திருமணம் செய்து கொள்கிறான். இதன் மூலம் இருவருக்கும் 2 மகன்கள் பிறக்கின்றார்கள். சிசிஃபஸ் தன்னை எதற்காக ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டான் என்பதை நன்கு அறிந்த டைரோ தன் குழந்தைகளால் தன் தந்தைக்கு எந்தவித ஆபத்தும் நேரக்கூடாது என்று எண்ணி தன் குழந்தைகளை தானே கொலை செய்து விடுகிறாள். சிசிஃபஸின் முயற்சி தோல்வியடைந்தாலும் விதி அவனுக்கு சார்பாக இருந்தது. சல்மோனியஸ் மிகவும் ஆணவம் கொண்ட அரசன் என்பதால் தன்னை ஒரு தெய்வமாக மக்கள் பார்க்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினான். அதோடு சூசை போல ஆடை அணிந்து அலங்கரித்துக் கொண்டு வெண்கலத் தட்டுகளை தேரில் ஒட்டி இடி போல சத்தம் எழுப்பி தீப்பந்தங்களை எரிந்து மின்னல் போல உருவாக்கியும் தான் பூமியில் வாழும் சூஸ் என்றும் சூசிற்கு கொடுக்கும் மரியாதையை தனக்கும் கொடுக்க வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்தினான். இதனால் ஆத்திரமடைந்த சூஸ் மின்னலால் சல்மோனியஸை அடித்துக் கொன்றார். சிசிஃபஸ் காத்திருந்த தருணமும் வந்தது. தன்னுடைய சகோதரன் இறந்த மறுகணமே டெசாலியின் அரசனாக முடிசூடிக் கொண்டான். சிசிஃபஸ் ஒரு அரசனான பின்பு ஒரு புதிய நகரத்தை உருவாக்க திட்டமிட்டான். அதற்காக கிரேக்கத்தின் இஸ்த்முஸ் ஆஃப் கொரிந்த் என்ற இடத்தை தேர்வு செய்தான். அந்த நகரம் 2 கடல்களுக்கு நடுவே இருந்த ஒரு குறுகிய நிலப்பகுதி. சிசிஃபஸ் ஒரு தந்திரமான தொலைநோக்கு பார்வை கொண்ட மன்னன். அதனால் அந்த நகரம் வணிகத்திற்கு மிகவும் சிறந்தது என்பதை நன்கு அறிந்திருந்தான். சூரிய தெய்வமான ஹீலியோஸிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட அந்த நகரத்திற்கு எஃபைரா என்று பெயரிட்டான். இதுதான் பிற்காலத்தில் புகழ்பெற்ற கொரிந்து நகரமாக மாறியது. சிசிஃபஸ் அந்த நகரத்தில் அக்ரோ கொரிந்து எனப்படும் பெரிய கோட்டையை கட்டி கடல் வழியாக வரும் வணிகர்களிடம் வரி வசூலித்து அந்த நகரத்தை பெரும் செல்வம் செழிக்கும் இடமாக மாற்றினான். என்னதான் தலை சிறந்த அறிவாளியாகவும் தந்திரசாலியாகவும் இருந்தாலும் சிசிஃபஸிற்கு ஒரு கொடூர குணம் இருந்தது. பண்டைய கிரேக்க கலாச்சாரத்தில் செனியா என்ற ஒரு புனிதமான வீதி இருந்தது. இதற்கு விருந்தோம்பல் என்று பொருள். அந்த காலகட்டத்தில் பயணம் செய்பவர்கள் காடுகள் மற்றும் மலைகள் வழியாக நீண்ட தூரம் செல்வார்கள். அவர்களுக்கு உணவும் தங்குமிடமும் கொடுப்பது அந்த நாட்டு அரசனின் கடமை. இதில் முக்கியமான விஷயம், செனியா விதியின் பாதுகாவலராக சூஸ் திகழ்ந்தார். அதனால் அந்த பாதையில் செல்பவர்களுக்கு ஏதேனும் தீங்கு செய்தால் அது நேரடியாக சூசிற்கே செய்வதற்கு சமமாக அமைந்தது. அப்படி இருக்கையில் சிசிஃபஸ் செனியா பாதையிலிருந்து ஓய்வுக்காக தன் நகரமான கொரிந்திற்கு வரும் அந்நிய நாட்டு பயணிகள் மற்றும் வணிகர்களை அன்புடன் வரவேற்பது போல நடித்து அவர்கள் உறங்கும்போது அல்லது உணவருந்தும் போது தந்திரமாக அவர்கள் மீது பாறைகளை உருட்டி கொன்றுவிட்டு அவர்களிடம் இருக்கும் தங்கம், விலை உயர்ந்த பொருட்கள் மற்றும் சொத்துக்களை தனதாக்கிக் கொள்வான். கிரேக்கத்தில் அரசன் என்பவன் தன் மக்களுக்காக நீதியை நிலைநாட்டுபவனாக இருக்க வேண்டும். ஆனால் சிசிஃபஸ் தன்னை நம்பி வந்த விருந்தினர்களை கொன்று மனிதநேயத்தை மீறி அவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்தான். இதையெல்லாம் தாண்டி செனியா வீதியை பாதுகாத்த சூசை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. தான் என்ன தவறு செய்தாலும் தனது புத்திசாலித்தனத்தால் கடவுளிடமிருந்து தப்பித்து விடலாம் என்ற ஆணவம் மட்டுமே அவனிடம் காணப்பட்டது. சிசிஃபஸின் இந்த தொடர் கொலைகளும் தந்திரங்களும் தெய்வங்களின் பொறுமையை சோதிக்க ஆரம்பித்தது. அவர் செய்த இந்த பாவங்களின் கணக்குகள் சேர்ந்து கொண்டே இருந்தன. அதே சமயம் சிசிஃபஸ் உருவாக்கிய கொரிந்து நகரம் வணிக ரீதியாக பெரும் செல்வ செழிப்பை அடைந்திருந்தாலும் அங்கு ஒரு பெரிய குறை காணப்பட்டது. அந்த நகரம் ஒரு மலையின் உச்சியில் அமைந்திருந்ததால் மக்களுக்கு தேவையான குடிநீர் வசதி அங்கு இல்லை. ஒரு மன்னராக தனது நகரத்திற்கு நிரந்தரமான நீர் ஆதாரத்தை உருவாக்க வேண்டும் என்று சிசிஃபஸ் எண்ணிக்கொண்டிருந்த வேளையில்தான் அவருக்கு சாதகமாக ஒரு நிகழ்வு அமைந்தது. ஒரு நாள் அவர் தன் கோட்டையிலிருந்து ஆகாயத்தை ரசித்துக் கொண்டிருந்த போது
அங்கு ஒரு விசித்திரமான விஷயத்தை காண்கிறார். ஒரு பெரிய கழுகு ஒரு அழகான பெண்ணை தூக்கிச் செல்வதை பார்க்கிறார். பார்த்த மறுகணமே அந்த பெண் நதி தேவதையான அசோபஸின் மகள் ஐஜினா என்பதையும் அவளை கடத்திச் சென்றது கழுகு உருவத்தில் இருந்த சூஸ் என்பதையும் அறிந்து கொண்டார் சிசிஃபஸ். இதைவிட வேறு என்ன வேண்டும் அவருக்கு? தன்னுடைய மகள் காணாமல் போனதை அறிந்து மிகுந்த கவலையுடன் அவளை தேடி கொறிந்து நகருக்கு வந்த அசோபஸை அணுகி, சிசிஃபஸ், உன் மகளை கடத்திச் சென்றது யார், எங்கே கொண்டு சென்றார்கள் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் அதை நான் உனக்கு சொல்ல வேண்டும் என்றால் அதன் விலை மிக அதிகமாக இருக்கும் என்று கூறுகிறார். தன் மகளை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணிய அசோபஸ் சிசிஃபஸின் வேண்டுகோளுக்கு சம்மதிக்கிறாள். சிசிஃபஸ் அவளிடம் கேட்ட விஷயம், எனது கோட்டையில் மக்கள் தாகம் தீர எப்போதும் வற்றாத ஒரு நீரூற்றை உருவாக்கி தர வேண்டும் என்பதே. தனது மகளை கண்டுபிடிக்க துடித்த அசோபஸ் உடனடியாக அந்த பாறை மலையிலிருந்து தண்ணீர் பொங்கி வரும்படி செய்தாள். அன்று சிசிஃபஸின் தந்திரத்தால் உருவான வற்றாத நீரூற்றுதான் இன்றளவும் புகழ்பெற்று நிற்கும் பீரினே நீரூற்று. பிரதிபலனாக சிசிஃபஸ் உண்மையை உடைத்தான். உன் மகளை கடத்திச் சென்றது சூஸ்தான் என்று கூறுகிறான். ஒரு சாதாரண மனிதன் அற்பமான ஒரு நீரூற்றுக்காக கடவுள்களின் தலைவனான தன்னை காட்டிக் கொடுத்ததை அறிந்த சூஸ் மிகுந்த கோபமடைந்தார். சிசிஃபஸ் செய்த இந்த காரியத்திற்காக அவனை எப்படியாவது தண்டிக்க வேண்டும் என்று எண்ணி மரணத்தின் தெய்வமான தனாடோஸை அழைத்து சிசிஃபஸை கொலை செய்ய உத்தரவிட்டார். சூஸின் உத்தரவின்படி தனாடோஸ் சிசிஃபஸை பாதாள உலகத்திற்கு அழைத்துச் செல்ல வந்தான். இதை அறிந்த சிசிஃபஸ் பதட்டப்படாமல் அவனை வரவேற்று தனாடோஸை ஆச்சரியமாக பார்த்து, நீங்கள் கொண்டு வந்திருக்கும் இந்த சங்கிலிகள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன என்று ஆர்வமாக கேட்டான். சிசிஃபஸின் தந்திரத்தை அறியாத தனாடோஸ் அவனுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க ஆரம்பித்தான். அந்த சங்கிலிகளைப் பற்றி விரிவாக எடுத்துக் கூறினாலும் சிசிஃபஸ், நீங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லை, அது எவ்வாறு பயன்படும் என்று செய்து காட்டுங்கள் என்று பணிவுடன் கேட்க, தனாடோஸும் தன்னை தானே அந்த சங்கிலியால் கட்டி எவ்வாறு கட்டுவது என்பதை காட்டியவுடன் இதுதான் சமயம் என்று மின்னல் வேகத்தில் அந்த சங்கிலியால் தனாடோஸை இறுக்கி கட்டி சிறைபிடித்தான் சிசிஃபஸ். அத்தோடு நின்றுவிடாமல் நகர முடியாமல் இருந்த தனாடோஸை ஒரு இருண்ட அறைக்குள் கொண்டு சென்று பூட்டியும் வைத்தான். தனாடோஸ் சிறையில் இருந்ததால் உலகில் யாரும் மரணமடையவில்லை. கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டவர்களும் போர்க்களத்தில் வெட்டுப்பட்டவர்களும் கூட உயிர் பிரியாமல் மரண வேதனையில் துடித்துக் கொண்டிருந்தார்கள். தனது சுயநலத்திற்காக சிசிஃபஸ் உலகத்தின் சமநிலையை குலைத்து இன்பம் கண்டான். மரணத்தை வென்றுவிட்டோம் என்ற அகங்காரத்தில் சிசிஃபஸ் கடவுள்களுக்கு வழங்க வேண்டிய மரியாதையையும் நிறுத்திவிட்டான். தான் ஒரு மரணமில்லாதவன் என்று கருதி மிகவும் கர்வத்துடன் நடந்து கொள்ள ஆரம்பித்தான். இறுதியில் போர்க்களத்தில் வீரர்கள் சாகாததால் போர்க்கடவுளான ஏரிஸ் கடும் கோபம் கொண்டு சிசிஃபஸின் வீட்டிற்கு நேரில் சென்று தனாடோஸை சங்கிலிகளிலிருந்து விடுவித்தார். மீண்டும் பூமி சமநிலையை பெற்று சீரானது. தனாடோஸ் விடுவிக்கப்பட்டவுடன் சிசிஃபஸ் இறக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. தன் மரணம் நெருங்கி வருவதை அறிந்த சிசிஃபஸ் அதை தந்திரமாக வெல்ல முயற்சி செய்து தன் மனைவியை அழைத்து, நான் இறந்தவுடன் என் உடலுக்கு இறுதிச் சடங்குகள் செய்யாமல் பொது இடத்தில் என் உடலை தூக்கி எறிந்துவிடு என்று கூறுகிறான். பின்னர் அவனின் நேரம் நெருங்கி மரணித்து பாதாள உலகத்திற்கு சென்று அங்கு மறுபடியும் தன் வேலையை ஆரம்பிக்கின்றான். பாதாள உலகத்தின் தெய்வமான ஹேடிஸை அணுகி, நான் மரணித்து விட்டேன், இருந்தும் என் உடலுக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை செய்யாமல் என் மனைவி என் உடலை அவமானப்படுத்திவிட்டாள். அதனால் எனக்கு ஒரு நாள் அவகாசம் தாருங்கள். நான் பூமிக்கு சென்று என் மனைவியை தண்டித்துவிட்டு மீண்டும் வருகிறேன் என்று வேண்டிக் கொண்டான். சிசிஃபஸை பற்றி அறியாத ஹேடிஸும் அவனை நம்பி பூமிக்கு செல்ல அனுமதி அளித்தார். ஹேடிஸின் அனுமதியை பெற்று பாதாளத்திலிருந்து தப்பி பூமிக்கு வந்த சிசிஃபஸ் தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றாமல் நரகத்திற்கு திரும்ப மறுத்து தனது மனைவியுடன் கொரிந்து நகரில் மிகவும் மகிழ்ச்சியாகவும் இரகசியமாகவும் வாழத் தொடங்கினார். பல ஆண்டுகள் மறைவான வாழ்க்கையை வாழ்ந்து இறுதியாக முதுமை அடைந்து மரணிக்கும் தருவாயில் இருந்த வேளை தெய்வங்களை ஏமாற்றுவதே ஒரு வேலையாக வைத்திருந்த சிசிஃபஸின் மீது கோபத்தில் இருந்த சூஸ் அவன் இறப்பதற்கு முன்பே ஹெர்மீஸை அனுப்பி அவனை வலுக்கட்டாயமாக பிடித்து பாதாள உலகக் கடவுளான ஹேடிஸிடம் ஒப்படைக்குமாறு கட்டளையிட்டார். அதற்கேற்றபடி ஹெர்மீஸும் சிசிஃபஸை பிடித்து ஹேடிஸின் முன்னிலையில் கொண்டு வந்து நிறுத்தினான். இந்த முறை ஹேடிஸ் அவரை விடவில்லை. சிசிஃபஸ் மரணத்தையே இருமுறை ஏமாற்றியதால் அவர் மீண்டும் தப்பிக்க முடியாதபடி ஒரு தண்டனையை வழங்கினார். அந்த தண்டனையின்படி அவர் ஒரு பெரிய பாறையை செங்குத்தான மலை உச்சிக்கு உருட்டிச் செல்ல வேண்டும். அவர் உச்சிக்கு சென்றவுடன் அந்த பாறை தானாகவே கீழே உருண்டு விழும். அவர் மீண்டும் கீழே சென்று அதை உருட்டி மேலே கொண்டு வர வேண்டும். இதற்கு ஒரு முடிவே இருக்காது. சுழற்சியாக இது திரும்பி திரும்பி நடந்து கொண்டே இருக்கும். அவருடைய ஆணவத்தால் அவர் செய்த பல தவறான செயல்களுக்கு இதுவே கிடைத்த மிகப்பெரிய தண்டனை. இதே செயலை மீண்டும் மீண்டும் செய்வதால்
அவரால் தப்பிப்பதற்காக சிந்தித்து பார்க்க கூட முடியவில்லை. பின்னாள்களில் இந்த கிரேக்க காவியத்தை மையமாக வைத்து ஆல்பர்ட் கமு எனும் தத்துவவியலாளர் த மித் ஆஃப் சிசிஃபஸ் என்ற புகழ்பெற்ற தத்துவ கட்டுரையை எழுதுகிறார். இதில் காம்யூ அப்சர்டிட்டி என்ற தத்துவத்தை பற்றி பேசுகிறார். அப்சர்ட் என்றால் அர்த்தமற்றது அல்லது முரண்பாடானது என்று பொருள். மனிதர்கள் தங்கள் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும் என்று தேடுகிறார்கள். ஆனால் இந்த உலகம் அல்லது பிரபஞ்சம் எந்த அர்த்தமும் இல்லாமல் மௌனமாக இருக்கிறது. இந்த இரண்டுக்கும் இடையிலான மோதலையே காம்யூ அப்சர்ட் என்கிறார். சிசிஃபஸ் ஒரு பாறையை மலை உச்சிக்கு உருட்டிச் செல்வதும் அது மீண்டும் கீழே விழுவதும் அவர் அதை மீண்டும் உருட்டுவதும் ஒரு பயனில்லாத அர்த்தமற்ற வேலை. காம்யூ மனித வாழ்க்கையை இதனுடன் ஒப்பிடுகிறார். நாமும் தினமும் வேலைக்குச் செல்கிறோம், சாப்பிடுகிறோம், உறங்குகிறோம், மீண்டும் அதே சுழற்சியை செய்கிறோம். ஒரு கட்டத்தில் ஏன் இதை செய்கிறோம் என்ற கேள்வி எழும்போது வாழ்க்கை அர்த்தமற்றதாக தோன்றலாம். வாழ்க்கை அர்த்தமற்றது என்று தெரிந்தவுடன் தற்கொலை செய்து கொள்வது தீர்வாகாது என்கிறார் காம்யூ. அதற்கு பதிலாக அவர் 3 வழிகளைச் சொல்கிறார். முதலாவது கிளர்ச்சி, ரிவோல்ட். வாழ்க்கை அர்த்தமற்றது என்று தெரிந்தும் அதை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து வாழ்வதே ஒரு கிளர்ச்சிதான். இரண்டாவது சுதந்திரம், ஃப்ரீடம். பெரிய இலக்குகள் அல்லது விதிகளுக்கு கட்டுப்படாமல் ஒவ்வொரு கணத்தையும் ரசித்து வாழ வேண்டும். மூன்றாவது ஆர்வம், பேஷன். வாழ்க்கையின் அனுபவங்களை முழுமையாக அனுபவிக்க வேண்டும். கட்டுரையின் இறுதியில் காம்யூ ஒரு அதிரடியான கருத்தை சொல்கிறார். நாம் சிசிஃபஸை ஒரு மகிழ்ச்சியான மனிதனாகவே கற்பனை செய்ய வேண்டும். ஏனெனில் அந்த பாறையை உருட்டுவது தன் விதி என்று தெரிந்தும் சளைக்காமல் அதை செய்யும் அந்த நொடியில் சிசிஃபஸ் தான் செய்யும் செயலுக்கு தானே ஒரு அர்த்தத்தை உருவாக்குகிறான். இதன் மூலம் அவன் தன் தண்டனையை விட வலிமையானவனாகிறான். சுருக்கமாகச் சொன்னால், வாழ்க்கையில் நிலையான அர்த்தம் ஏதும் இல்லை என்றாலும் நாம் மகிழ்ச்சியாகவும் போராட்ட உணர்வுடனும் வாழ்வதே சிறந்தது என்பதே இந்த கட்டுரையின் விளக்கம். சிசிஃபஸின் இந்த கதை நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை உணர்த்துகிறது. மரணத்தையும் கடவுள்களையும் ஏமாற்ற நினைத்த சிசிஃபஸ் இன்று ஒரு பயனில்லாத, முடிவில்லாத உழைப்பின் அடையாளமாக திகழ்கிறான். ஒருவேளை அவர் அந்த மலையிலிருந்து கீழே உருண்டு வரும் பாறையை பார்க்கும் போதெல்லாம் தன் தந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே என்று வருந்தி இருக்கலாம். அல்லது, விதியே, உன்னால் என்னை பாறையை உருட்டத்தான் வைக்க முடியும், என் முயற்சியை குறைக்க முடியாது என்று புன்னகைத்திருக்கலாம். வாழ்க்கையிலும் சில நேரங்களில் நாம் செய்யும் முயற்சிகள் பலன் தராமல் மீண்டும் மீண்டும் தோல்வியடையலாம். ஆனால் சிசிஃபஸைப் போல சளைக்காமல் அந்த பாறையை உருட்டுவதில்தான் மனிதனின் உண்மையான வீரம் இருக்கிறது. வாழ்க்கை அர்த்தமற்றதாக தோன்றினாலும் அதை எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதே முக்கியம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்ததா? சிசிஃபஸுக்கு வழங்கப்பட்ட இந்த தண்டனை நீதியானது என்று நினைக்கிறீர்களா? அல்லது கடவுள்கள் அவரிடம் மிக கடுமையாக நடந்து கொண்டார்களா? உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற சுவாரஸ்யமான புராண கதைகளுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.